கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 88 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். 88 தசகம் மற்ற லீலைகள்னு பெயரிடப்பட்ட தசகம். இப்போ 89வது தசகம் பிருஹாசுரவதமும் விஷ்ணு பரத்வமம்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ரமா ஜானே ஜானே யதிஹ தவ பக்தேஷு விபவோ ந சத்ய சம்பத்ய ஸ்ததிஹ மத கிருத்வா அச்சமினாம் பிரசாந்தியம் கிருத்வைவ பிரதி சசிதம காமம் அகிலம் பிரசாந்தேஷு க்ஷிப்ரம் ந கலு பவதி ஏ ஸ்ருதி கதா. அப்போ இந்த தசகம் பரீட்சித்தும் சுகர் பிரம்ம ரிஷியினுடைய சம்பாதத்தை பற்றி சொல்கிறது. அப்போது இதில் முதல்ல நினச்சே ரமா ஜானே, ரமானா லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய வார்த்தை. லக்ஷ்மிகாந்தனே, இந்த உலகத்தில் உம்முடைய பக்தர்களிடத்தில் ஐஸ்வர்யம் விரைவில் உண்டாகதில்லை. யதீஹ தவ பக்தேஷு விபவோ, அந்த வைபவமான அந்த ஐஸ்வர்யம் அவாக்கிட்ட உண்டாகிறதில்லை. ஏன்னா அது பக்திக்கு தடையாக இருக்குது, அது கர்வத்தை உண்டாக்குறது. அதனால தான் நீர் அவாகிட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அடக்கம் இல்லாதவாளுக்கு மன அமைதியை தோற்றுவித்து அதன் பின்ன சாந்தமானவாளுக்கு எல்லா விருப்பத்தையும் அளிக்கக்கூடியவரே இருக்கேளே. பிரசாந்தேஷு க்ஷிப்ரம், அவளுக்கு எல்லாம் கொடுத்து நகலு பவதி ஏ ஸ்ருதி கதா. அப்போது உம்முடைய பக்தர்கள் கைவிடப்படுறா அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் நீர் பார்த்துக்கிறீர் இல்லையான்னு இந்த தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் பட்டத்ரி. அடுத்த ஸ்லோகம், சத்ய பிரசாத ருஷிதான் விதி சங்கராதீன் கேசித் விபோ நிஜகுணானுகுணம் பஜந்தः பிரஷ்டா பவந்தி பத கஷ்டம் அதீர்க்க திருஷ்டியா ஸ்பஷ்டம் பிருகாசுர உதாஹரணம் கிலாஸ்மின். அப்போது பிரபு பிரம்மாவாகப்பட்டவர் உடனே சந்தோஷப்படக்கூடியவர், இல்லை உடனே கோபம் அடையக்கூடியவர். அதாவது பிரம்மாவை வேண்டிட்டு தான் பல அசுரர்கள் தவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் உடனே சந்தோஷமடைந்து பெரிய பெரிய வரங்களை கொடுத்துருவார். அப்போது தங்கள் குணங்களுக்கு தக்கபடி வழிபட்டு தீர்க்க திருஷ்டி இல்லாதனால அப்படிப்பட்ட அசுரர்கள் வீழ்ச்சி அடைகிறார். பாவம், கஷ்டம். இந்த விஷயத்தில் பிருகாசுரன் தெளிவான உதாரணமாக இருக்கான் இல்லையா. ஸ்பஷ்டம் பிருகாசுர உதாகரணம், அவனே உதாரணம் ஆயிட்டானே. பிருகாசுரன் எப்படி தன்னுடைய வரத்தினாலேயே தோத்தான் அப்படின்றத பட்டத்ரி விளக்க போகிறார். சகுணிஜசது நாரதம் ஏகதா த்வரித தோஷம் பிருஷ்சத் அதீஸ்வரம் சச்சததி தேசகிரி சமுபாசித்தும் நது பவந்தமபந்தும் அசாதுஷி. அப்போது இந்த விருகாசுரன் யார்? சகுனினோட புத்திரன். ஒரு சமயம் அவன் நாரதரை அணிக்கினான். நாரதம் ஏகதா, நாரதரை அன்னைக்கு சீக்கிரத்தில் சந்தோஷம் அடையக்கூடிய வரமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் யார்? பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், விஷ்ணு இருக்கார். நான் யாரை போய் வேண்டிக்கணும்னுட்டு சகுனினுடைய அந்த புத்திரன் நாரதரை கேட்குறான். அப்போது அவர் கேட்கும் பொழுது அவர் சிவனை உபாசிக்கும்படி உபதேசிக்கிறார். துஷ்டர்களுக்கு பந்து அல்லாத உம்மை கூறலை. அதாவது நீங்கள் விஷ்ணு ஆகப்பட்டவர் துஷ்டர்களுக்கு பந்துவாக இருக்க மாட்டார். அதே சிவன் ஆசுதோஷி, யாரானாலும் வரத்தை கொடுத்துடுவார். அதனால தான் சிவனை உபாசிக்கும்படி நாரதர் சொன்னார் இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி கேட்குறார். அசாதுஷி, ஆசுதோஷியாக இருக்கக்கூடிய சிவனை உபாசிக்கும்படி சொன்னார் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இந்த ஸ்லோகத்தில். தபஸ்தப்த்வா கோரம் சகலு குபித சப்தம தினே சிரஸ்சித்வா சத்யஹ புரஹரம் உபஸ்தாப்ய புரதः அதிக்ஷூத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதானேன நிதனம் ஜகன்னாதாத் வவ்ரே பவதி விமுகானாம் க்வ சுபதீஹி. அப்போ அவன் கடுமையான தவம் செய்தான். 7வது நாளில் கோபம் எழுட்டு தன் தலையே அறுத்து ஹோமம் செய்ய நிச்சயிக்கிறான். உடனே பரமசிவன் எதிரில் உண்டாரார். அந்த உலக நாயக்கர்கிட்ட, நான் ஒருத்தன் தலையில் கை வச்சேன்னாக்கா அவன் சாகணும்னு ரொம்ப கொடிய அல்பமான வரத்தை கேட்டுக்கிறான். அப்போது
உம்மை சேவிக்காதவாளுக்கு எப்படி நல்ல புத்தி உண்டாகுமா? அவன் அப்படித்தானே கேட்பான். சிரசி கர தானேன, சிரஸில் கரம் வச்சேன்னா அது நடந்துடணும்னு வேண்டிக்கிறான். அப்படியே அவனுக்கு அளிக்கப்படுறது. தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.